திருத்தணி மலை. இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா திருத்தணி மலைக்கிட்ட வந்திருக்கோம். இப்போ தான் படி ஏற போகிறோம். இதுதான் பிகினிங். ஏறும்போதே டயர்டாயிட்டார், அதனால் உட்காந்துட்டு ரெஸ்ட் எடுக்கிறா போல. இனிமே தான் ஏற போகும். அவ்வளோ உசரத்துக்கு மேலே போயிட்டு எப்படி இருக்குதுன்னு வியூ பாயிண்ட்டு பார்க்க போகிறோம். அதுதான் இனியோட எக்ஸ்ப்ளோர். ஆமாம், எக்ஸ்ப்ளோர். பேர் என்ன? பாப்பா பயந்துச்சு. இப்போது நம்ம மலை மேலே போகிறது மட்டும் இல்லை, மேலே போயிட்டு அந்த வியூ பாயிண்ட்டை பார்க்க போகிறோம். அதுக்கு இடையில வந்து நம்ம மேலே போகும்போது யாரெல்லாம் நம்மக்கிட்ட பேசுகிறாங்கன்றதை நம்ம பார்க்க போகிறோம். எஸ். அதுக்கு முன்னாடி ஒரு அழகாக ஒரு பாப்பா போகுது. அந்த பாப்பாவை அந்த பாப்பா வெக்கப்பட்டுட்டு ஓடியே போயிடுச்சு. வெற்றிகரமாக 10 படியில் கிராஸ் பண்ணிட்டோம். அங்கே கவுண்ட் போட்டுருந்தோம், பார்த்தியா? பார்க்கலையே. சரி, பார்ப்போம் எவ்வளோ ஹைட்டு போகிறோன்ட்டு. ஃபாலோ மீ. இங்கே நிறைய மயில்லாம் இருக்கு, குரங்கு இருக்கு. இந்த பக்கமா தெரியலையே. குட்டியா ஒரு மலை, இது தனியாக ஒரு கோயில் இருக்கு. அங்கே குட்டியாக ஒரு கோயில் இருக்குது, அது என்ன கோயிலுன்னு தெரியல. வேணா கேட்டு சொல்கிறோம். அது என்ன கோயில்? அது கோயில் என்ன கோயில்? அது நரசிம்மசாமி கோயிலாம். அவங்க எப்படிமா சொன்னாங்க? நரசிம்மசாமி கோவில்னு சொன்னாங்க. அப்போ அந்த பக்கம் அது அந்த பக்கம் எடுத்து கொண்டு போகணும். ஒன்றுதான் அப்படிங்களா? இப்படி போனாலும் அதே தான் வரும். சரி. இப்போ நாங்கள் கோயில் போனால் எப்படி போகணுமா? அப்படி போகணுமா? கோயில் போகலாம், இப்படி போய் போகலாம். இப்படியே போகலாங்களா? இப்படி குளத்தை சுற்றினும் போகலாம், இப்படியும் போகலாம். சரி, இப்படி போனாலும் அதே தான் வரும். எந்த பக்கம் போனால் நல்லா இருக்கும் இடம்? இல்லை, இப்படி போய் போகலாம். இப்படி போனாங்களா? அது ஃப்ரீயாக இருக்கும். தேங்க்ஸ். வாங்க, அவர்கிட்ட வழியை கேட்போம். ஹலோ, ஹாய், நல்லா இருக்கியா? 2 அண்ணன் உட்காந்துருக்காங்க. அந்த 2 அண்ணன் கிட்ட போயிட்டு நம்ம வழியை கேட்போம். வாங்க வாங்க. மேலே தாத்தா உட்காந்துருக்காரு. ஹாய் தாத்தா. இங்கே ஆமாம். ஹாய். அம்மா, எட்டி போட்டுருக்குறேன். அதுக்கு பார்த்து எப்படி இருக்குது? பிஞ்சு போயிருக்கு. அவங்க ரத்த கலரியில் இருக்காங்க. கேட்க போயிட்டு கடிச்சிச்சுன்னா என்ன பண்ணுறது? இங்கே பாருங்க, எவ்வளோ கூட்டமாக இருக்கு பாருங்க. அந்த குரங்கு வந்து மாடலிங் குரங்குன்னு நினைக்கிறேன். ஏன் சொல்லு? தெரியலையே. ஏன்னா அது அண்டர் ஆர்ம் ரிமூவ் பண்ணுது. நல்ல கொழு இருக்கு குரங்கெல்லாம். விட்டு போகிற பட்டாரம் வச்சிடும். இதில் நான் பிரச்சனை இருக்குது.
சூப்பராக பெயிண்ட் பார்க்குதுல்ல. வாவ். இங்கே இருந்துட்டே கோபுரம் தெரியும். ஏய் குளம் பார்த்தீங்களா? என்ன பச்சையாக இருக்குது குளம்? ஆ இந்தா நல்லா இருக்கு குளம். உள்ளே போக முடியாதுல்ல? அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த மலை வந்து அப்படியே ஃபாகில் மூடிட்டு இருக்கு. அப்படியே போகிற வழியெல்லாம் செப்பலை ஊற்றுவீங்கன்னு சொல்கிறாங்க. நான் ஷூ போட்டு வந்திருக்கேனே. அவங்க சொன்னது என்ன? ஐயா ஷூ போட்டு வந்திருக்காரு. காலையில் வர்றதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஃபுல் மிஸ்டில் ஃபுல்லாக பனி மூட்டத்தில் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. அரசு உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் சொல்ல போகிறேன். என்ன சொல்லு? இது இங்கே வா, நம்ம கூப்பிட்டு போய் மொட்டை அடிக்க போகிறேன். மொட்டையா? ரெடியாக உட்காந்துருக்காங்க. போனி நீ தானே? மொட்டை அடிச்சு நல்லா இருக்குன்றீங்க? வேணாம். அவங்க கேமரா பற்றின பயப்படுங்க. சரிண்ணா தேங்க்ஸ்ண்ணா. உண்டியலில் பிடிக்கும் போட்டுருவோம். என்ன சொன்னாங்க பார்த்தீங்களா? கேமரா எடுத்துகிட்டு மேலே போனோம்னா பார்த்துட்டாங்கன்னா எடுத்து உண்டியில் போட்டுருன்னு சொல்கிறாங்க. அதுக்கு நான் என்னதான் சொன்னேன்? ரொம்ப தேங்க்ஸ் தான் சொன்னேன். ஆமாம்.
இதுக்கே கால் வலிக்குது. முடியல, ஏற முடியல. இதுக்கே கால் வலிக்குது. இன்னும் இவ்வளோ இருக்கு. எல்லாரும் பிரிப்பிரும் போகிறாங்க, எங்களால தான் போக முடியல. ஏன்னா நாங்கள் சென்னையிலேருந்து வரோம், அதுதான் விஷயம். ஏன்னா நாங்கள் 3 மணிலேருந்து கிளம்பி வரோம். சரி மச்சி, இந்த கோயிலுக்கு ஏதாவது தண்ணி ஸ்பெஷலாவது இருக்கா? இந்த கோயிலோட பெருமைகள்? கோயிலே தனியாக தான் இருக்குது. அதுதான் திருத்தணிகை. ஓகே. நீங்கள் எங்கேருந்து வரீங்க? நம்ம தேவிபுரத்து சாமி போகுது. தேவிபுரம். ஓகே. டிவிபுரம் எங்கண்ணா அது? ஆந்திரா பாட்டு இல்லது? பந்திவிப்போம். ஓகே ஓகே. இன்னைக்கு சாமி ஊருக்கு எடுத்துட்டு போறோம். இங்க இருந்தா? இங்க இருந்து. சமகாரம் சாமி வரும். சூப்பர்ண்ணா சூப்பர். அதுக்காக தான் போயிட்டு இருக்கோம். சரி சரி சரி. இந்த வயல்ல ஒரு இப்போ இறங்கிட்டு வரோம். ஓ இப்படி தான் இருக்கு. அவங்க இப்படி தான் இருக்கு. சரி பார்ப்போம். வருஷத்துக்கு ஒரு கம்பல்சரி. ஓ தை மாசத்துல ஒரு நாள் வெள்ளி, தை வெள்ளி இல்லை? ஆ தை நம்மளுக்கு என்ன தேதி வேணுமோ ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது ஒரு நாள். ஓகே ஓகே ஓகே. நல்ல நாளை பார்த்து தை மாதம் வரைக்கும் ஒரு 6 ஊர் 7 ஊருக்கு போகும். ஓ மாட்டு பொங்கலுக்கு வந்து மேல் தத்துணி, ஓகே ஓகே. காணும் பொங்கலுக்கு கீழ் தத்துணி வரும். அதுக்கப்புறம் மற்றது 5 ஊருக்கு தனியாக அவங்க தேதி ஃபிக்ஸ் பண்ணி அந்த தேதி எடுத்துட்டு போவோம். லைட்டாக மூச்சு வாங்கிச்சு. எனக்கு நாக்கு தள்ளுது. பிரபுக்கு நாக்கு தள்ளிச்சு. ஓகே. உங்கள் பேர்? என் பேர் முரளி. ஹைதராபாத்லேருந்து வந்திருக்கேன். கோயில் கோவில் சூப்பர். I visited after 25 years. The kind of feeling inside is something amazing. ரொம்ப நல்லா இருந்தது. தர்ஷனம் ரொம்ப நல்லா ஆச்சு. இது ஆறுபடை வீட்டில் இது ஒரு வீடு, உங்களுக்கு எல்லாம் தெரியும். தேங்க்யூ. பப்பி ஒருத்தர் இருக்கான் அங்கே, அவனை போய் பார்க்குறோம். இவன் தான் அந்த பப்பி. வரான் பார். நீ பேசு. ஹாய்டா. ஹேய் செலகுட்டி. வட்டா. நீங்கள் பார்த்தீங்கன்னா நான்வெஜ்ஜெல்லாம் சாப்பிடாதீங்க. இந்த மாதிரி உணர்வு இருக்குது, அது அன்பா. இது பாருங்க, இந்த நாய்க்கு உணர்வு இருக்குது, அதனால் நீங்கள் சிக்கன் மட்டன் சாப்பிடாதீங்க. யாரை கலாய்க்கிற நீ? அந்த மீசக்காரன் தானே? கிடைக்காத சாப்பிட்றதுக்கும் கடவுளுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது?
பாருங்க, இந்த நாய்க்கு உணர்வு இருக்கு, அந்த நாய்க்கு உணவு இருக்குது, மனுஷனுக்கு நாய் இல்லை. அது குஷி ஆயிடுச்சு போல இருக்குது. கரெக்டாக பிஸ்கட் வாங்கிருக்கலாம்ல. சரி போலாமா? வந்துட்டான் கிட்ட. சரி பாய்டா. ஓகே பாய் பாய் பப்பி பாய். அழுக்கு பட்டானா? ஆமாம், பார்த்தீங்களா பேண்ட்டெல்லாம் அழுக்காக்கிட்டான். இந்த பக்கம் அழகாக இருக்குது வீடு, அப்படியே பார்ப்போம். போலாமா? ம். வேண்டுதல் நினைக்கிறேன் ஃபுல்லாக கல்பனை. நான் என்ன சொல்கிறேன்னா, இவன் எப்பயோ வேண்டுதல் பண்ணியிருக்கான், அதனால தான் நாங்கள் நடந்து வரோம் காரணம் இல்லாமல். அது அவனுக்கு தெரியல, யாரோ அந்த சூடம் வச்சாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறான். எங்களுக்கு காரணமே தெரியல, நடக்க வச்சு சாவடிக்கிறோம். ஒரு மலைக்கோயில் வந்துட்டு நடந்து போனால் தான் அழகாக இருக்கும், நல்லா இருக்கும். அதனால தான் நடந்து வந்தோம். கல்யாணம் ஆகுது. இங்கேம்மா இந்த பக்கம் இந்த பக்கம். Jimmy, the bicycle. जूजू कहते हैं, जूजू कहते हैं। वो जूजू। Hai. Bicycle. Hai. Bicycle ya. Yang tu bicycle. Bye. Bicycle kan. Bye. Bicycle. அதான் உன்னை பார்த்து தான் பயப்படுது. என்னை பார்க்கறதுக்கு என்னை பார்த்து பயப்படுறது கூட உச்சி ஆச்சரியம். எப்படி நிக்குது பாத்தியா போஸ்? தம்பி 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 என்ன பண்றீங்க? அங்க கூட்டம் என்னன்னு பாக்குது. தம்பி உங்களை தான். தம்பி என்ன பண்றீங்க? அப்படியே சைடு வியூ காட்டு, அப்படியே சைடு வியூ. ம், சைடு வியூ காட்டுறா அப்படியே. அங்க என்ன தெரிகின்றது? அது ஒன்றுமில்லை மன்னா. அங்க பொறையும் பிஸ்கெட்டும் தெரிகிறது. சூப்பரா இருந்தல நாய். அம்மா இது ஆக்சுவலா அப்படி பழைய வடி இருக்கு பொழுது. அங்கே பாரு ஏதோ ஆடு விட்டுருக்காங்க. அப்படி இங்கதான் ஃபாகா இருக்கு. போனால் மூட்டை தட்டிக்கிது ஆக்சுவலாக. ஆனால் இங்கே இந்த சுவாசிச்சுன்னா அங்கேருந்து பார்த்தா தெரியுது சார். கல்லுது என்ன பண்ணுறதா? அது என்ன ஆச்சரியமாக இருக்குது, அங்கே ஃபாகு இல்லை அதோட ஆகிட்டு இங்கே கம்மியாக இருக்குது, ஆனால் இங்கே ஃபாகு இருக்குது.
அது மேகக்கூட்டம் வந்து இந்த பக்கம் கிராஸ் ஆகிறதுனால அந்த மாதிரி இருக்குது எப்படி நினைக்கிறேன். அப்படி இல்லை, ஜனங்கள்லாம் அங்கே இருக்காங்க, இங்கே ஜனங்க இல்லை, அதனால் இங்கே சுவாசிக்காதனால ஆக்சிஜன் இங்கே நிறைய இருக்குது. என்னென்ன சொல்கிறான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் அடிக்கிறான். ஹே தம்பி, எங்கேருந்து வரீங்க? டிவி போகிறோம். எங்கே இருக்குது டிவிபுரம்? பைபாஸ் பார்த்துங்க. பைபாஸ்ல இருந்தா? சோழிங்கர் முன்னாடி. சோழிங்க இருக்கு. அப்புறம் முருங்கமுடு முன்னாடினா நான் திருப்பதி போகிறேன். ஓ, திருப்பதி route. ஹைவே ரோட்லாம். ஓகே ஓகே ஓகே. அப்போ இது நகரிக்கு முன்னாடியா? நகரிக்கு முன்னாடி மத்தூர் ஆமாம் ஆமாம், மத்தூர் கேட்டு அதுக்கு முன்னாடியா? போலாமா? சரி நான் போயிட்டேன். பாய் பாய். பசங்க வராங்க. அப்படிங்களா? இந்த 2 படி இருக்கு. இந்த படி இருக்கு. இந்த படி இருக்கு. வேர்க்குது. இங்கே பாருங்க, வேர்க்குது. இவ்வளோ ஏழை மார்னிங் டைம் பார்த்தீங்களா? மார்னிங் 7:10. நீங்களாம் எழுந்திருக்க மாட்டீங்க, நாங்களே எழுந்துக்க மாட்டோம். ஆச்சரியமாக இருக்குது. வாங்க போகலாம். நிஜமாவே தான் வேர்க்குது, சும்மா நான் சொல்லலை, உண்மையாகவே வேர்க்குது பாரு. சி, ஆனால் இது சரியான ஒரு ஒர்க் அவுட். நம்ம வந்து ஒரு வெக்கேஷன் போன மாதிரி இருக்கும். ஒரே நாள் ஜிம்முக்கு போய் 5 நாள் வச்சு செஞ்ச அளவுக்கு ஒர்க் அவுட். ஒரு வாட்டி மேலே போயிட்டு கீழே வருது. எக்ஸாக்ட்லி, அது கரெக்ட் தான். அது அந்த பக்கமாக போய் வியூ வாட்ச் பண்ணுங்களா சார்? அப்படியுமா? ஓகே. ஆனால் ஏற முடியாது, அப்படி தான் போகணும். டம்ஸ் கொண்டு வருவாங்க. நடக்கிறத விட ஓடுனா இன்னும் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகும்ல. ஓடி பாரு. ஓடி பார்ப்போமா? வேணாம், டயர்டாக வேணாம். இதெல்லாம் பார்த்து வந்து வாங்க. தேங்க்ஸ் பா. ஃபாக் உன் பின்னாடி ஃபுல்லாக ஃபாக். காலையில் இப்படி அவ்வளோ ஃபாகில் வேர்க்குது. இவ்வளோ ஃபாக்லேயும் வேர்க்குது. பாருங்க, எங்கள் பின்னாடி ஃபுல்லாக பனி மூட்டம், ஃபுல்லாக ஃபாகு. பாருங்க, ஒன்றுமே தெரியல. குளிரும் நினச்சி ஜெர்க்கின் போட்டு வந்தா கைட்டு பேக் வச்சுட்டு கைட்டுறா. மேலே போயிடலாம், போயிட்டு பேக்கில் வச்சு.
குரங்கு ராபரி பண்ணி பார்த்துருக்கியா? இல்லை. பார்க்கல. பக்கத்தில் தான் ராபரி நடக்குது. வண்டியை விட்டுட்டு போனோன்னு வச்சுக்கேன், உள்ள என்னென்ன இருக்குன்ட்டு போலீஸ் கூட பார்க்க மாட்டான். அந்த மாதிரி இது பார்க்கும். ஐயோ. ஆமாம், எல்லாம் உள்ளே இருக்கிறது எல்லாம் பேர் பார்ட்ஸ்லாம் எடுத்துட்டு அதுக்கு தேவையான ஐட்டத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு அது வந்து வேறு வண்டிக்கு எக்கிடும். கொஞ்சம் டேஞ்சரான குரங்காக தான் இருக்கும். ஆமாம். ஆனால் இங்கே நம்ம வந்து இப்போது குரங்கு எப்படி ராபரி பண்ணுறது ஃபஸ்ட்டு தேடுவோம். அதை போய் பார்க்குறோம். அவங்க சொல்கிற மாதிரி எடுக்கல. நான் எடுக்கிறேன். சொல்கிறேன் நேரமாக்குவோ எங்க பூபதி எங்க தாத்தா அங்கே பிடிக்கிறாரு. டாட்டாவா? அங்கே பிடிக்கிறது இங்கே வரைக்கும் வருது. கோயிலுக்குள்ளே தம் அடிக்கிறாங்க. தம் அடிக்கிற முடிவு மட்டும் தான் எதுவாக இருந்தால் நல்ல. கோயில் இல்லை இல்லை இல்லை, கோயில் வெளியே தான். ஏன்னா வீடுலாம் இருக்குல்ல இங்கே. ஓகே. ஸோ இதெல்லாம் வீடு தானே. வீடு அது ஒரு பாதை இப்படி போகும். மேலேறி வந்துட்டோம். முடியல. ரெஸ்ட் எடுக்கணும். நல்லா பயங்கர கூட்டமாக இருக்குது. தை வெள்ளி இல்லை. ஸோ தை வெள்ளினால் நிறைய கல்யாணம்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க போல். அதனால நிறைய க்ரௌடாக இருக்குது. நீங்கள் அப்படியே ஃபுல்லாக அப்படியே போங்க. கிட்ட வந்தோன்னா அது மாட்டிக்கணும். இல்லை 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 போய்ட்டு அப்படியே கற்றுக்கணும். அது அப்படியே போகணும் வண்டி. அதான் இல்லைண்ணா உள்ள பேட்டிக்கல அது வாங்கினேன் உள்ள. கல்யாண கப்புள்ஸ்க்கு வந்து நம்ம வாழ்த்து சொல்ல போகிறோம். இவ்வளோதான். வாழ்த்துக்கள். அநேகமாக கேன்சல் பண்ணியிருப்பாங்க நம்ம வரோன்ட்டு. ஆனால் அவங்களுக்கு தெரியாது. மலை ஏறி வந்தது எப்படி இருந்தது? நாக்கு தள்ளுது ஒரு பக்கம், வேர்த்து போச்சு. இங்கெல்லாம் கருத்து போச்சு. ஏறினா ரொம்ப சிவப்பாக இருப்பேன். கருத்து போச்சு. வெயில் அடிக்கல நிறுத்திக்கும். அதுக்குள்ளேயே வேர்க்க ஆரம்பிச்சு. ஆனால் கிளைமேட் நல்லா இருக்கு. ஃபாகாக இருக்குது ஆனால் வேர்க்குது. ஏறி வந்ததுனால. ஆமாம். காலையில் விடிகாலையில் கிளம்பி வர்றது அது ஒரு ஃப்ரெஷ்னஸ் தான். இல்லை 3 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சு 4 மணி ட்ரெயினை பிடிச்சி 4 மணி ட்ரெயினை பிடிச்சி 6 மணிக்கெல்லாம் ரீச் ஆகி சனுக்கு முன்னாடி டீ கடையில் போய் டீயை குடிச்சு அங்கேருந்து ஒரு ப்ரைவேட் பஸ்ஸில் ஏறி அதுக்கப்புறமா ப்ரைவேட் பஸ்ஸில் ஏறி மலை அடிவாரத்தில் இறங்கி அங்கேருந்து அப்படியே குரங்குகிட்டேருந்து பேசிட்டு அப்படியே ஏறுனா சும்மா தள்ளுது பாருங்க. மூச்சு தள்ளுது. நமக்கு பின்னாடி வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட் நடக்குது பார்க்குறீங்களா? நமக்கு பின்னாடி ஃபோட்டோ ஷூட்லாம் நடக்குது. திரும்பிட்டாங்க, வெக்கப்படுறாங்க. எல்லாம் சின்ன சின்ன பொண்ணுங்க, குட்டி பசங்க. ஆக்சுவலி 8 போதுரா. 8 எடுத்துட்டு போயிட்டாங்க. நெய்வி மப்ளர் வச்சுருந்து பாடுறா. அங்கே பாடுறா, அது வச்சு சுற்றி இருந்து போலுதுரா. அது பார்த்தல போட்டு போச்சு. नहीं बोलता ही. என்ன வேணாம் நீ புடிங்கிடி விட்டுற போற. எனக்கு பயமா இருக்கு. இது கூட அதுக்கு தீங்க பயப்படாத. உங்களை மாதிரி நாங்களும் குரங்கு தான். பல கோடி வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் மனித குரங்கு. ஒன்றுத்துக்கும் ஒரு ரேஷன் இருக்குடா. இது தலை வாரும் பொழுது, அது தலை வராது பொழுது.
ஏன் தெரியுமா தலை வர மாட்டேங்குது? ஏன்னா அது கையில் இல்லை, ஏன்னா அது கையில் சீப் இல்லை. இதோ என்கிட்ட இருக்குது. இதோ என்கிட்ட இருக்கு. மப்ளர் வச்சுருங்க பாஸ். இந்த சீப்பை ஒழிச்சு வச்சுட்டா கல்யாணம் நின்றுமா பாஸ்? இது ஒழிச்சு வச்சேன்னா உள்ள இருக்க எல்லா கல்யாணமும் கேன்சல் ஆகிடும். அது வருது, அங்கே பாரு, தலையில கொடுத்து பாரு. தலையில போட்டுச்சு பார்த்தல, அது போட்டுச்சு. நான் பின்னாடி போய் நோண்ட போது பாரு. பால் குடிக்க ட்ரை பண்ணுறாரு. நான் கூட எனக்கு கூட போட்டோ எடுத்து என்ன விற்கிறீங்கன்னு பார்க்குறேன். ஆமாக்கா. உங்கள் பேர் என்னக்கா? என் பேர் சரஸ்வதி. நீங்கள் எத்தனை வருஷமா இங்கே இருக்கீங்க? நான் இருக்கிறேன்னா 10 வருஷமா. இதே வியாபாரம் தான் பண்ணுறீங்க? ஆமாண்ணா, இதே வியாபாரம். வேறு எங்கேயும் வியாபாரம் பண்ண மாட்டீங்க? இங்கே தான்? இங்கே அங்கே தான் பண்ணுறேன். கோயிலில் தான்? கோயிலே தான் வியாபாரம். சரிக்கா சரிக்கா. வீடுக்கா? வீடு கீழே இருக்குது. நடப்பாதையில்? ஆமாம். ஓ, அந்த பக்கம் தான். கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி போகிற வயலுக்கு. ஆமாம் ஆமாம் ஆமாம். இது என்ன எதில் எடுத்து போய் ஜாயின் பண்ண போகிறீங்க? ஜாயின் பண்ண போகிறீங்க? நாங்கள் ஆல்ரெடி ஜாயின் பண்ணிட்டோம். யூடியூப்லக்கா? அதான் யூடியூப்ல. கரெக்ட். யூடியூப் பாருங்க. பார்ப்பீங்களா? யூடியூப் பார்க்குறேன். ஆமாம், நம்ம ஊர் நம்ம சொந்தம். ஆமாம், நம்ம ஊர் நம்ம சொந்தம். ஆமாம். சரி. வேறு எல்லா வண்டியையும் திறந்து அதில் இருக்கிறதுலாம் ராபரி பண்ணுது. ராபரி குரங்கு எல்லா வண்டியிலையும் சாக்லேட்டு பார்த்தல, சாக்லேட் சாப்பிடுங்க சார். மூஞ்சி காட்டுங்க, என்ன திரும்பிட்டீங்க சார்? மூஞ்சி காட்டுங்க. எல்லாம் பிடிங்கி போட்டுருக்குறா. இப்போ தெரியுதா உங்க வண்டியில் எதுவும் வைக்கக்கூடாதுன்னு தெரியுதா? வேறு எல்லா வண்டியிலையும் எடுக்குது பாரு. அது எல்லா வண்டியில இதெல்லாம் எடுத்து பிச்சு போட்டுருது. சாக்லேட் 2 வண்டியில் சாக்லேட் இருந்து எடுத்து சாப்பிட்டுருச்சு. ஏதோ சாக்லேட் சாப்பிடுது. இவ்வளோ பெரிய சாக்லேட். ஒவ்வொன்றா தந்து பார்க்க. என்னக்கா இப்படி தான் பண்ணுமா? ஆமாம், குரங்கெல்லாம் அவ்வளோதான். அதுக்கு தான் அது பேர் குரங்குன்னு வச்சுருக்காங்க. ட்ரைனிங் ஆகி போச்சு. ட்ரைனிங் ஆகி போச்சு. எதுவும் இல்லை, சாப்பிடுது. சாக்லேட் இவ்வளோ பெரிய சாக்லேட் வாயில் வச்சுருங்க. இப்போ தான் உக்காந்து துண்ணும் அந்த சாக்லேட்டு. சரிக்கா, பாய். பாய் பாய். தலைவர் பயங்கரமான ஒரு வேலையை பார்க்குறாரு. இருக்கிற எல்லா வண்டியிலையும் நோண்டி நொங்கு எடுக்கிறாரு பாருங்க. இப்போ சாக்லேட் ராடி அந்த வண்டியில் சாக்லேட் இருந்து எடுத்து சாப்பிட்டுறாரு. வண்டியில் இருக்க சாக்லேட்டு எடுத்து வச்சுருவோமா? எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சிரு. கீழெல்லாம் விழுந்துருச்சு, யாருன்னு தெரியல. திருப்பி எடுத்து வச்சாலும் திருப்பி வந்து எடுக்கண்டா. அது எடுத்து வச்சிடலாம். பர்சனாக இருக்கு. பார்த்தீங்களா? பர்ஸு, ஜர்க்கின்னு. அது ஜிப் அப்போ கூட திறக்கும். அது எல்லாரும் இவன் தான் காரணம். இவன் தான். அவ்வளோதான், அதுக்கு தேவையானது கிடச்சிச்சு. குட்டம் பண்ண அடிக்கணும். அது இறங்கி தான் போதும் நினச்சேன். எப்பன்னு பிடிக்கிச்சு அது.
என்னக்கா படிச்சது? உங்களுக்கு தான் ஆச்சா? அது பூ மட்டும் கரெக்டாக இருக்கு. இங்கே போய் பின்னாடி ஒருத்தர் வராது. தம்பி வந்துடா தம்பி பாத்தியா தம்பி தம்பியா தங்கச்சியா? பாப்கார்ன் மாதிரி எடுத்து சாப்பிடுங்க. வேற ரவுடி மாதிரி டேய் ரவுடி ரவுடி அதனால பின்னாடி தான் பங்கமாயிட்டு இருக்குது. மலையில இருந்து இறங்கிட்டு இருக்கோம். மொத்த சப்ஸ்கிரைபர் ரொம்ப கம்மி. இது இல்லாமல் அங்கே போகும், இங்கே போகும், மவுண்டன் டாப்புக்கு போகும், ஹில் டாப்புக்கு போகும், அப்புறமா என்னது குழு மணாலிக்கு போகும்ன்றதுக்கு எங்களுக்கு ஆசையாக இருக்குது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நம்ம ஒரு மோட்டிவாக இருக்கும். அப்புறமா தான் நாங்கள் படிப்படியாக மேலே மேலே நாங்கள் ஏதாச்சும் பண்ணுவோம். சப்ஸ்கிரைப் ப்ளீஸ். ஓகே, தேங்க்யூ, பாய் பாய்.